பிறர் உன்னை விரும்ப வேண்டுமானால் நான் எனது என்ற அகந்தியை விடு என்ற நீதியை உணர்த்தும் கதை. வனவாசத்தை சொன்னபடி முடித்துவிட்ட பாண்டவர்களின் சார்பாக அவர்களின் ராஜ்யத்தை கேட்க அவர்களின் தூதுவனாக கிருஷ்ணர் அசினாபுரம் சென்றார். கிருஷ்ணரை காண்பதற்காக பலரும் தங்கள் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தனர். ஒவ்வொரு வீட்டின் முன்பும் தன் ரதத்தை நிறுத்திய கிருஷ்ணர், இது யாருடைய வீடு என்று கேட்டார். ஒவ்வொருவரும் இது என்னுடைய வீடு என்று பதில் சொல்ல கிருஷ்ணர் ரதத்திலிருந்து இறங்காமல் சென்று கொண்டிருந்தார். விதுரனின் வீடு வந்தது. வாசலில் நின்று கொண்டிருந்த விதுரனிடம் இது யாருடைய வீடு என்று கேட்டார். உடனே விதுரன், கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா, இது உன்னுடைய வீடல்லவா என்றான். அதுவரை ஓடிக்கொண்டிருந்த கிருஷ்ணரின் ரதம் சட்டென நின்றது. அதிலிருந்து இறங்கிய கிருஷ்ணர் விருதனின் வீட்டுக்குள் சென்று வந்தார். நீதி: பிறர் உன்னை விரும்ப வேண்டுமானால் நான் எனது என்ற அகந்தியை விடு. மனத்தெளிவில்தான் நியாயம் தெரியும் என்ற நீதியை உணர்த்தும் கதை. குருசேத்திர யுத்தத்தில் பீஷ்மர் வீழ்த்தப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்தபோது தர்மர், திரௌபதி மற்றும் அவருடைய சகோதரர்கள் அவரை சுற்றி நின்றனர். அப்போது பீஷ்மர் தர்மருக்கு பல நீதி கதைகளை கூறிக்கொண்டிருந்தார். தனிமனித ஒழுக்கம், சமூக நீதி, அரசியல், ஆட்சி முறை பற்றியெல்லாம் விரிவாகச் சொன்னார். உடனே திரௌபதி, இவ்வளவு தர்ம நியாயம் பற்றி இன்று பேசுகிறீர்கள், ஆனால் அன்று அரசவையில் எல்லார் முன்பும் இழுத்து வந்து துச்சாதனன் என் ஆடை உரித்த போது பார்த்து கொண்டுதானே இருந்தீர்கள், அப்போது எந்த நீதியும் சொல்லவில்லையே என்றாள். அதற்கு பீஷ்மர், நீ சொல்வது உண்மைதான். அதற்கு காரணம், அன்று நான் துரியோதனன் கொடுத்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தேன். அந்த இரத்தம் என் உடலில் இருந்த பிறகில் அதர்மத்தை எதிர்த்து என்னால் பேச முடியவில்லை. இப்பொழுதோ அர்ஜுனனின் அம்புகளினால் அடிபட்டு இரத்தமெல்லாம் வெளியாகிவிட்டது. பரிசுத்தனாகவும் தெளிவாகவும் இருக்கின்றேன். அதனால்தான் நியாயம் நிறைந்த நீதி கதைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றார். நீதி: மனத்தெளிவில்தான் நியாயம் தெரியும்.